ஐயா வணக்கங்கய்யா. ஆ, இல்ல காணொளிலாம் ஐயா பாக்குறீங்களா? காணொளி. பாக்குறேங்கய்யா. ஐயா என்னங்கய்யா அந்த கால் ஒருத்தருக்கு அப்படி புண்ணா இருந்ததாங்கய்யா, ஆணி மாதிரி ஆ, ஒரு அம்மாவுக்கு அனுப்பியிருந்தீங்களாங்கய்யா? ஆமாமா. அதெல்லாம் அதெல்லாம் அது எம்டெக் பிடெக் படிச்சிருக்கோம். சரி சரி சரி. ஐயா ஏதோ ஒரு பல்லு மாதிரி ஒரு ஐயா, அது ஏதோ பல்லு அனுப்பியிருந்தீங்கய்யா, அது என்னங்கய்யா? எப்படி? ஒரு வாயில ரெண்டு பல்லு மேல இருக்கிற மாதிரி அனுப்பியிருந்தீங்க. அதெல்லாம் புற்றுநோயாளிகள் நல்ல ஆனவங்க. அவங்களாம் பழைய படம் அதுல புற்றுநோயாளிகள் நல்ல ஆனவங்க அவங்க எல்லாம். ம். ஓ சரி சரி சரிங்கய்யா சரிங்கய்யா. அதெல்லாம் இது பார்த்தேங்கய்யா. ஆமா, இதெல்லாம் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான படைகள் இருக்குது. ஓ சரி சரிங்கய்யா. எல்லாம் பயிற்சிக்கு முன்னாடி பயிற்சி எடுத்து பிறகு ஆமா ஆமா, ஏங்கய்யா? இதெல்லாம் 15 வருஷ படம். அதெல்லாம் இந்த மாதிரி நிறைய இருக்கு. 20 வருஷ ஓ படம் இருக்குங்க. ஓ சரி சரிங்கய்யா. அதான். அதான் முகநூல்ல பாத்தீங்கன்னா அதுலயே ஒரு 10,000 படம் இருக்கு. முகநூல்ல மட்டும் இருக்கு. பயிற்சி எடுத்துக்க எக்கச்சக்க எவனே தெரியாது எத்தனையோ பேர் இருக்காங்க எல்லாமே. ஓ சரி 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 சரிங்கய்யா. இதெல்லாம் அந்த இத்தனை படம் வருஷ எடுத்து பயிற்சியில் இருப்பாங்களே. அவங்க ம். இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது. அதாங்கய்யா, நாங்க தான் லேட்டு. ஆமா ஆமா, இதெல்லாம் ம். அந்த அந்த ம். பதிவு இருந்தங்காட்டி தான் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது, இல்லைன்னா அதுவும் தெரியாது. ம். அதுவும் தெரியாது, அது உண்மைதாங்கய்யா. எங்களுக்கு ஏதோ ஒரு அதனாலதான் கொஞ்சம். அதனாலதான் அதனாலதான் உங்களை வந்து மருத்துவ ஆய்வு பண்ணி பதிவு பண்ணணுங்கிறது. இப்ப மருத்துவ ஆய்வு பண்ணிட்டோம்னா உலகம் மருத்துவ ஆய்வுல ரத்த சுத்தமா இருக்குதாங்கிறத ரத்த சுத்தமா இருக்குதான் கேள்வி. யாரும் நம்மளை கேள்வி கேட்க முடியாது. ம். ரத்த சுத்தமா இருக்குது, வேலை முடிஞ்சு போச்சு. கண்டிப்பாங்கய்யா. ரத்த சுத்தமாயிருக்குது, உடல் வந்து இளைச்சி வந்து நிக்குது. உடல் வந்து சுத்தப்பட்டு இளைச்சி நிக்கிறப்ப அது வந்து அறிவுடலாக மாறும், அதாவது கோயில் உடலாக மாறுது. அதான் விஷயமே. ஆமா. அந்த கோயில் உடலாக மாறும் பொழுது அது வந்து எனக்கு தெய்வம் வந்து தங்குது, அதாவது ஆரோக்கியம் வந்து தங்குது, அவ்வளவுதான். அப்ப நான் வந்து எல்லா தகுதி எனக்கு வந்துடுது. இனப்பெருக்க தகுதி வந்துடுது, சராசரி வேலை செய்யற தகுதி வந்துடுது, எல்லா வகையான வேலை, சராசரி வேலைகள் பூரா தகுதிகளோட தான் மாறுது. உண உணவு பழக்கம், நமக்கு உணவு பழக்கத்தை விட்டாச்சு. உணவு பழக்கத்தை விட்டாதனால கழிவுகள் உணவு பழக்கத்தை விட்டதுனால நமக்கு வந்து உள்ள இருக்கிற எல்லா சுரப்பிகள் வேலை செய்யுது. அது போக மூளை மண்டலம் ரொம்ப நல்லா வேலை செய்யுது. மூளை மண்டலம் நல்லா வேலை சரி. செய்யும். ஒழுங்கா தூக்கம் வரும், எல்லாமே வரும். இனப்பெருக்கமே செய்ய முடியும்னா நம்ப முடியுதா உங்களால? கண்டிப்பாங்கய்யா. உண்மைதாங்கய்யா உண்மைதாங்கய்யா. நம்ப முடியாத மாதிரி தான் இருக்குது. ஆனா ம். நம்பித்தாங்கய்யா ஆகணும். 3 நாள்லயே நம்மளுக்கு எவ்வளவு மாற்றம் தெரியுதுன்னு தெரியுது இல்லைங்கய்யா? ஆமா ஆமா நீங்க ஆமா, சொல்ற அதனால மாதிரி. ஆமா, இதெல்லாம் ம். இயற்கையில இருக்கிற விஞ்ஞான முறை. இது வந்து 7ஆம் அறிவு. இந்த ஏழாம் ம். அறிவுல தான் ம். 7ஆம் அறிவுன்னு சொல்ல தெரியல. நம்ம 7ஆம் அறிவுன்னு சொல்லிட்டோம், அவ்வளவுதான். அப்ப அவ்வளோ. 6ஆம் அறிவுல புலன்களை பத்தி பேசுறவங்க, ஆகாரத்தை பத்தி பேசுறவங்க தகுதியற்றவங்க இல்ல. ம். புலன்களை பத்தி எனக்கு வந்து மு- முதுகு தண்டுவடத்துல 29 வயசுலயே கைய வச்சாச்சுங்கய்யா, L4 L5ன்னு. ம் ம் ம். அதான். ஆபரேஷன் பண்ணிட்டு என்ன சொல்ற, ஒரு நடைபெணமாத்த எங்க ஐயா போகாத வைத்தியமே இல்ல, கேசவன் ஐயா மாதிரி. ம் ம். சித்தா, ஆயுர்வேதம், யுனானி ஒன்ன தவிரங்கய்யா. அப்புறம் மருதமலைக்கு ஐயா கிட்ட போய் ஜூஸ் எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சுங்கய்யா. எது நல்லாகாது. ம். அது எதுவும் நல்லாது. ஆமாங்கய்யா, நல்லா இருமா. நல்லா இல்ல நல்லா இல்லைங்கய்யா. நீங்க ம். நீங்க என்ன என்ன தொழில் பண்றீங்க? உங்க வீட்டுக்காரர் என்ன தொழில்? நீங்க என்னவா இருக்கீங்க? உங்களை பத்தி சொல்லுங்க. ஐயா விவசாயம் தாங்கய்யா. விவசாயம். ம் ம். எத்தனை ஆடுதான் ஏக்கரா? வச்சிருக்கிறேங்கய்யா, தென்னை மரம். ஓ ஓ ஓ. ஐயா எங்க? ஐயா வெள்ளகோயில்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டருங்கய்யா. தண்ணிச்சத்துல உள்ள தண்ணி இருக்கா? கிராமம். தண்ணி எல்லாம் இருக்கா? தண்ணி ஐயா, வாய்க்கா தண்ணி வருங்கய்யா. ஓ. வருஷ வருஷம் அப்ப வாய்க்கா ஆழியா? பாயாது. வாய்க்கா பாயாதுங்கய்யா. ம் ம். அது வாய்க்கா இங்க பவானி இதுங்கய்யா. ஆனா தோட்டத்துக்கு வடவரம் பாய், ரோட்டுக்கு அந்த பக்கம் பாய், அதனால கொஞ்சம் கிணறுல தண்ணி வந்துருங்கய்யா. ம். எத்தனை ஏக்கரா அந்த வச்சிருக்கிறீங்க? மாதிரி. ஐயா 20 ஏக்கராங்கய்யா. அதெல்லாம் விவசாயம் 20 ஏக்கருக்கும் தண்ணி இருக்கா? எல்லாம் 20 ஏக்கரா? ஆ. ஐயா 20 ஏக்கரா தண்ணி எல்லாம் அங்க ஆளெல்லாம் கிடைக்காதுங்கய்யா, ஒண்ணும் பண்ண முடியாது. தென்னை மரம் 100 மரம்ங்கய்யா. ஆ, சரி. ம். செம்பிளியோட 50 உருப்படி ஆடு, ஒரே ஒரு மாடுங்கய்யா. கரைக்கு மாமனார் இருக்கிறாங்க, 88 வயசுங்கய்யா. ஆ. மாமனார் இருக்கிறாங்க. பையன் கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க, சிவில் இன்ஜினியர். மருமக பேரன் 4 வயசு, அவங்க எல்லாம் அங்க இருக்கிறாங்கய்யா. ம் ம் ம். கணவர்? நாங்க இங்க இருக்கிறோம். அவங்க அதான் கணவர் இங்க ஆடு மாடு அவங்கதான். கணவர் கணவர் தோட்டத்தை பாத்துக்கிறாரா? ஆமா ஆமா ஆமாங்கய்யா, தோட்டத்தை பாத்துக்கிறாங்க. முதல்ல மெட்ராஸ்ல இருந்தோம்ங்கய்யா, கல்யாணத்துக்கு முன்னாடியே இருந்தாங்க கந்து கடையில, ம் வட்டி கடையில. ஆனா ம். விட்டுட்டு வந்து 5 வருஷம் ஆச்சுங்கய்யா. வட்டி கடை வச்சிருந்தாரு. மாமியார் வட்டி கடை வட்டி வச்சிருந்தாரா? கடை ஆமாங்க. வட்டி கடை வச்சிருந்தாங்க சென்னையில. அதான் அது அதுல இல்ல. வந்துதான் இப்ப தோட்டம் புடிச்சுங்கய்யா.
ஓ, அதுல இருந்து வர காசை வச்சு தோட்டத்தை புடிச்சு இதை பண்ணிட்டீங்க. தோட்ட இங்க வந்து உட்காந்து அதான் ஆமாங்கய்யா. அதான் 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 தோட்டத்துல அதான் இருந்துட்டு ரைட் ரைட் ரைட். ம். அவங்க அதான் எல்லாரும், ஆனா எல்லாரும் ஆகாரம், அதான் அவங்க எல்லாம் வந்து ஆகாரத்தை விட்டு பழகிட்டாங்கன்னா எல்லா தொழிலவே மாத்திரலாம். ஆகாரத்தை விட்டு பழகிட்டாங்கன்னா பாத்து பழ ஐயா அவங்களுக்கு வந்து அவையெல்லாம் பண்ணிக்கிறீங்க. நான்வெஜ் சாப்பிடுற என்னையவே திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. உனக்கு இடுப்பு வலி ஏன் வந்தது? நீ அசைவம் சாப்பிடாதனாலதான் வந்தது. ம், அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்ன நல்லா இப்ப சாப்பிடுறாங்க. அசைவம் சாப்பிட்றவங்களுக்கெல்லாம், அசைவம் சாப்பிட்றவங்கலாம் ஏன் மூட்டு வலி இருக்குது, அசைவம் சாப்பிட்றவங்களுக்குலாம் ஏன் ம். முழங்கால் வலி இருக்குது, அசைவம் சாப்பிட்றவங்களும் ஏன் புற்றுநோய் வருது, அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு எல்லாமே எல்லா நோய் வருது, அந்த கேள்வி கேட்க தெரியல நமக்கு. ஆ, அசைவம் சாப்பிட ஏன் சாகுறான், ஐயா அசைவம் சாப்பிட்றவன் ஏன் சாகுறான்னு கேட்கணுமே இல்லையா? அசைவம் சாப்பிட்றவன் நோய் வாய்ப்பட்டு தானே சாகுறான். சரி, கண்டிப்பா சைவம் சாப்பிட்றவன் கண்டிப்பாங்க. சைவம் சாப்பிட்றவன் நோய் வாய்ப்பட்டு சாகுறான், அசைவம் சாப்பிட்றவன் நோய் வாய்ப்பட்டு சாகுறான்ல, ஏன் சாகுற நீ? அப்ப ஏன் உனக்கு நோய் வருதுன்னு கேட்கணும், அவங்ககிட்ட திருப்பி கேட்கணும், எனக்கு ஏன் உனக்கு ம். புற்றுநோய் வருதுன்னு கேட்கணும். கண்டிப்பாங்க. அசைவம் சாப்பிட உனக்கு ஏன்டா புற்றுநோய் வருது, அசைவம் சாப்பிட உனக்கே பல் நோய் வருது, உனக்கு அசைவம் சாப்பிட உனக்கே குழந்தை பேரின்மை நோய் வருது, அசைவம் சாப்பிட உனக்கு ஏன்டா மரணம் ம். வருதுன்னு கேட்கலாமே இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பாங்கய்யா. ம். எனக்கு மரணம் வரது இருக்கட்டும், உனக்கு மரணம் வருமா வராதான்னு கேளுங்க. அவங்க ஆரோக்கியமா இருக்கறனால நீ தானே இப்படி வந்து இருக்கிற. ஆரோக்கியமா எப்படி நான் இருக்கிறீங்க? நல்லா பண்றேன். ஆரோக்கியம் எப்படி இருக்கு? ஆரோக்கியம் எப்படி? ஆகாரத்துக்கும் ஆரோக்கியம் ஆரோக்கியமா ஆகாரம் திங்கிறவனும் ஆரோக்கியமா இருக்கிறானான்னு கேளுங்க. நீ ஆரோக்கியமா இருக்குன்னு எப்படி நிரூபிக்கிற? ம். ரத்தத்தை செக் பண்ணி அதான் பாருன்னு கேளுங்க. கண்டிப்பாங்க. ஆ, ஆரோக்கியமா ஆ, இருக்கிறத நீ ரத்தத்தை சோதனை பண்ணி காட்டுற அப்படின்னு கேட்கணும். ஆதாரத்தை காட்டு. ஆ. நீ ஆரோக்கியம் இருக்கிறது ஆதாரத்தை காட்டு. எப்படி ஆதாரமா காட்டுவ? கண்டிப்பா கண்டிப்பாங்க. ஆவணப்படுத்தி காட்டு. ஆரோக்கியம் நான் இத்தனை தின்னுட்டு இருக்கிறேன்னு சொல்ல பார்க்கலாம். பண்ணிக்கிறதுக்கு அப்ப ஏன் பண்ணிக்கிறதுக்கு உனக்குலாம் புற்றுநோய் வருது, பண்ணிக்கிறதுக்கு சக்கரை நோய் வருது, உனக்கு என்ன நோய் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? கண்டிப்பா நீ கண்டிப்பாங்க. நோய் வாய்ப்பட்டு தானே சாக போற. அது உண்மைதாங்கய்யா. அப்ப நோய் வாய்ப்பட்டு சாக போறதுக்கு எதுக்கே சாப்பிடுன்னு கேட்க வேண்டியதானே? ஐயா ஆமா அப்புறம் நான் கேட்டு அப்புறம் போக வேண்டியதாங்கய்யா. இல்ல இல்ல, கேள்வியே இல்ல. இது சரி வந்து கேள்வின்னு வந்து பதில் சொல்லித்தான் தீரணும் யாரா இருந்தாலும். சொல்லு. ஆமா ஆமாங்கய்யா. அது சொல்ல மாட்டாங்கய்யா. உனக்கு வேலை என்ன போன்ட்டு போயிடுவாங்கய்யா. அவங்க அந்த அளவுக்கு அறிவாளிகள் அவங்க கிடையாது. அவங்க வந்து உணவு சாப்பிடுற ம். ஊதாரிகள் தான். ஊதாரிகள் எப்படி பேச கண்டிப்பா முடியும்? கண்டிப்பாங்க. ம். இதெல்லாம் அப்படித்தான் இருக்கும். பாருங்க. அது இது ஏழாம் அறிவு. ம். ஏழாம் அறிவுக்கு என்ன விளக்கம் தெரியும் உங்களுக்கு? ஏழாம் அறிவுக்கு என்ன விளக்கம் கண்டிப்பா தெரியும்? சாதாரண கண்டிப்பா தெரியாதுங்க. ஆமா, கண்டிப்பா தெரியாது. சாதாரண சாதாரண உணவு பழக்கம் இருக்கிறவனுக்கு எப்படி மூளை வேலை செய்யும்? கண்டிப்பா கண்டிப்பாங்கய்யா. இந்த ஆஹ் பழமெல்லாம் சாப்பிடுறோம் இல்லையா? சிக்கு 6 மாசமா ஜூஸ குடி, பழத்தை சாப்பிடு, இப்படி பண்ற, பால் எடுத்துக்கிறல்ல, தயிர் இதே சண்டைங்கய்யா வீட்டுல. இல்ல, அது 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 எடுத்ததுல ஆரோக்கியமா இருக்கணும்னு கேட்கணும். அது எடுத்தவங்களாம் ஆரோக்கியமா இருக்கானா? அது கண்டிப்பா எடுத்த கண்டிப்பாங்கய்யா. அந்த ம். எடுத்து சாப்பிடறவன் ஆரோக்கியம் இருக்கானான்னு கேட்கறான். அந்த உணவு சிக்கிறவங்க கிடையாது பூரா ஆரோக்கியமா இருக்கானான்னு கேட்கணும். கிடையாது கிடையாதுங்க. அப்புறம் அப்ப ஏன் அதான் அந்த கேள்வி உங்களுக்கு கேட்க தெரியல? எங்களுக்கு கேட்க தெரியலைங்க. அது கேட்டு முதல்ல இருந்தே பேச பழகிட்டுமாங்கய்யா. அவ கேட்டா பேச மாட்டாங்க. போட்டு போயிருவாங்கய்யா. அவ்வளவுதான். ஏன்னா அவங்களுக்கும் தெரியாது அது இல்லையா? உங்களுக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. தெரியாது. ஆமா ஆமாங்கய்யா. எனக்கும் இதை பத்தி தெரியாது. அவங்களுக்கு எப்ப ஆமா. ஆ, சரி, இதுக்கு முன்னாடி திருட்டு தான் இருந்தீங்க, ஏன் நல்லா சரி இதுக்கு முன்னாடி திருட்டு தான் இருந்தீங்க, ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா. அப்ப ஏன் நல்லாக அப்ப ஏன் வந்துச்சுன்னு கேட்கணும். இதுக்கு முன்னாடி திருட்டு தான் இருந்தேன், உனைய மாட்டி எல்லாம் மூடு முட்டி மாதிரி திருட்டு தான் இருந்தேன், தின்னுட்டுதான்றது. ஆமாங்கய்யா அப்புறம் ஆமாங்கய்யா. ஏன் வந்ததுன்னு கேட்கணும். உனைய மாட்டி எல்லாம் திருட்டு தான் இருந்தேன், காய்கறி நீ சொல்ல மாதிரி மீன் கறி, பன்னிக்கறி, மாட்டுக்கறி எல்லாம் எல்லாம் தின்னா ஏன்டா வந்ததுன்னு கேட்கணும்ல. அது தின்னுட்டு தான் இருந்தேன், அது கண்டிப்பாங்க. தின்னுட்டு தான் இருந்தேன், பிறவில இருந்து தின்னுட்டு தான் இருக்கிறேன். ஐயா அது நான் முதல்ல இருந்தே இல்ல. அதனால நீ பேசுறாங்க. முட்டை கூட நீ முதல்ல இருந்து இல்லாத இருக்க எடுத்தா இப்படி இருக்கிற. அட உனக்கு இடுப்பு வலி நான் வந்தது. தாய்ப்பால் குடிச்சிருந்தா நானே பிறவிலே சைவம் தானே, பிறவிலே அசைவம் தானே, பிறக்கும்போது அசைவம் தானே சாப்பிட்டேன். ஆமாங்கய்யா. பால் அசைவம்னு சொல்றீங்க. ஆமா ஆமாங்கய்யா. அதெல்லாம் எல்லாமே சாப்பிட்டீங்க. பால் அசைவம் சாப்பிடறோம் இல்ல, பால் அசைவம் சாப்பிட இதுக்கு மேல என்ன? பால் அசைவம் அது சாப்பிட்டாச்சு, இறைச்சி ம். அசைவம் அது சாப்பிட்டாச்சு. பால் அசைவம் இல்ல, கண்டிப்பாங்கய்யா. பால் குடிச்சிடல, பால் குடிச்சிரு ஏன் நல்லா ஆகல? கண்டிப்பா கண்டிப்பாங்கய்யா. பால் லிட்டர் லிட்டருக்கா பால் குடிச்சிருக்கேன், தயிர் குடிச்சிருக்கேன், நெய் சாப்பிட்டு இருக்கிறேன், எல்லாம் பால்ல செய்யப்பட்ட நெய்யில செய்யப்பட்ட பலகாரம் இருக்கிறேன், நெய்யில செய்யப்பட்ட எல்லாமே ஜிலேபி இருக்கு, நெய்யில செய்யப்பட்ட பாயசம் இருக்கு, நெய் ஊத்தி திங்கிற, பால் ஊத்தி திங்கிற, தயிர் திங்கிற, எல்லாம் எனக்கு தின்னன. தயிர் ஊத்திக்கிறேன். உங்க வீடியோ போட்டு விட்டுற வேண்டியதாங்கய்யா. ஓடி போயிருவாங்க. இல்ல, இதெல்லாம் நீங்க கேட்க தெரியலன்னா நீங்க வாழ முடியாது. ஆமா ஆமா. அது உண்மைதாங்கய்யா. நீங்க கூட்ட வந்துட்டு இனிமேல் தான் கேள்வி கேட்கணுங்கய்யா.
அதனால ம். ஒன்னா நம்மள நம்மள வந்து முட்டாளாக்க முடியாது. நான் தான் திருப்பி கேட்கறேன் இல்லையா? ம். ஆமா, ஆமாங்கய்யா. தேங்க்யூ இதுக்குள்ள தேங்க்யூ. பயிற்சியில் வந்தையில் யாருமே நீ முட்டாளாக்க முடியாதுங்கய்யா. அவங்க பேச தெரியுதா இல்லையா? நம்மளை நாம காப்பாத்திக்கிட்டா சரிங்கய்யா. ஆமா, அதுக்கு நீர் சொல்லலாம். பயிற்சி நீரும் காய்கறியும் போதும். நீ போதுங்கய்யா, போதும். நானெல்லாம் நீங்க சனிக்கிழமை ஒரு நாள் பார்த்த அன்னைக்கே விட்டுட்டேங்கய்யா. 3 நாளையில நல்ல மாற்றம் தெரியுது. ஆ, ம். நீரை அருந்திட்டு சரிங்க. நீரை வந்து வயித்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நீர் எப்பயுமே சிறிதளவு ஒரு ஐயா, ஆ, அது 30 மில்லி 40 மில்லின்னா எவ்வளவு நேரத்துக்கு ஒருக்கா இருந்தவனுங்கய்யா? அதுதான் சொல்லியிருப்பேன் பாருங்க, காணொளி பாருங்க. பசி எடுக்கும்போது. பசி எடுக்கப்பலாம் அதை குடிச்சிட்டே தான் பசிக்கிற இருக்கணும். மாரி பசிக்கிறப்ப குடிச்சிட்டு. குடிச்சிக்கிட்டே இருக்கணும். அதை தள்ளி அதை குடிக்க 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 கூட அது அமைதி அடைஞ்சிட்டே இருக்கும். அமைதி அடைய அடைய அது அந்த மாரிதான். அது ம். வந்து நீங்க அமைதி அடைகிற வேலை பண்ணிட்டீங்கன்னா மற்ற 99 வேலை அது மற்ற வேலை அதை பார்த்துக்கும். ஓ! சரிங்க, நீ சரிங்க. ஒரு ஒரே வேலை நீ நாள்ல அந்த ம். அந்த வேலையை யூரின் அது மஞ்சளா நாளா நீங்க சொன்னதெல்லாம் நடந்ததுங்கய்யா. அவ்ளோ ம் மஞ்சளா போச்சு. எல்லாம் வரும் எல்லாம் வரும் என்ன எல்லாம் வரும். ஆமா 4 அது நாள் ஆமா ஆமா அது உங்களுக்கு வந்து அந்த அரை குறைய அரையும் குறையுமா செய்தாலே இப்பவே அவங்ககிட்ட இப்பவே வந்து நான் வந்து இப்ப நீ அதாவது இப்பவே உங்களுக்கு அந்த இந்த ஆரோக்கியம் எனக்கு எங்க இருந்து வந்துச்சு. இப்ப நீங்க கேள்வி வைக்கல. இப்ப நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன். நான் இப்ப படிச்சுக்கிட்டு கண்டிப்பா. இருக்கிறேன். நான் வந்து கல்லூரி ம். நான் காலேஜில் சொல்லிடுறேங்க. நான் வந்து கல்லூரியில படிக்க போறேன். நான் வந்து இதுக்குன்னு ஒரு புதிய மருத்துவத்தை படிக்க இது வரைக்கும் மருத்துவம் செஞ்சுட்டு இருந்தேன். நான் மருத்துவம் படிக்க போறேன்னு சொல்லுங்க. என்னது கண்டி இது மருத்துவத்துக்கு போய் எல்லா மருத்துவத்துக்கும் போய் தோல்வி அடைஞ்சிட்டேன். இப்ப நான் மருத்துவத்தையே படிக்க போறேன். நான் மருத்துவராக போறேன்னு சொல்லுங்க. படிக்க போறேன். ம். சரிங்க, சரிங்க. சொல்லித்தான் நீங்க மருத்துவராகி உலகத்துக்கு சொல்லணும். கண்டிப்பா, அதெல்லாம் கண்டிப்பாங்கய்யா. அதுக்கெல்லாம் 4, 5 வருஷம் ஆகும்னு வச்சுக்கோங்க. அதுக்கெல்லாம் 4, 5 அதான் வருஷம் ஆகும். அதெல்லாம் இந்த வயசுல கண்டிப்பா, கண்டிப்பாங்கய்யா. அது எந்த வயதில் வேணா முதல்ல படிக்கலாம். நம்மள மனிதன் வந்து எந்த வயதில் வேணாலும் படிக்கலாம். எந்த வயதில் வேணாலும் கற்றுக்கலாம். எந்த வயதில் எதை வேணாலும் செய்யலாம். ம். 56 வயசு ஆகுதுங்கய்யா. 56 வயசுனா சுனிதா வில்லியம்ஸ் 65 வயசுல விண்வெளியில போய் ராக்கெட் விட்டுட்டு இருக்கிறான். நீங்க என்ன கீழே தான் கண்டிப்பா, உட்காந்துருக்கிறியா? கண்டிப்பாங்க. அவ 66 வயசுல மேல உட்காந்து ராக்கெட் ஓட்டிட்டு இருக்கிறான். ம். பொம்பளைங்கள ஐயா ராக்கெட் இந்த ஓட்டுறாங்க. பேரிச்சம்பழம்னா ஒரு 2 பழம் சாப்பிடலாமாங்கய்யா? உலர் திராட்சை இதெல்லாம் எடுத்துக்கலாம்னு சொன்னீங்களா? அது எப்படிங்கய்யா? அதெல்லாம் பசி அதெல்லாம் இருக்கும்போது. ஆமா. அது வந்து இந்த நீர் பயிற்சி பண்ணி 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 முடிச்சுட்டு முதல்ல காய்கறி ஓ! பயிற்சி பண்ணி காய்கறி பயிற்சி பண்ணி பண்ணி வெளிக்கு போகணும். முதல்ல காய்கறி பயிற்சி பண்ணி பண்ணி வெளிக்கு போகணும். முதல்ல காய்கறி தான் பயிற்சி. ஓ! ஆமா. அந்த சரி, காய்கறி சரிங்க, பயிற்சி பண்ணி சரிங்க. பண்ணி அந்த அப்புறம் தான் அதுக்கப்புறம். ம். அதுக்கப்புறம் தான் அது கடைசியில போய் நிக்கிறது. அது கடைசியில. அப்ப அந்த அருணா மாரி இருக்கிறவங்களுக்கு அதை ஏற்கனவே 1 வருஷம் பண்ணி அவங்க 15 கிலோ குறைச்சிட்டாங்காட்டி அவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. ரத்தத்தை வந்து ஓ! சுத்தமா சரிங்க. ரத்தம் சுத்தமானங்காட்டி இப்ப அவங்க நீர்ப்பயிற்சி பண்றாங்க. அவங்களுக்கு குழந்தைகள் பராமரிப்புல நேரம் செலவாகணும்னு வர முடியல. ரொம்ப வருத்தப்படுறாங்க அவங்க. ஐயையோ! இந்த குழந்தைகள் வந்து கண்டிப்பாங்கய்யா. ம். அது சின்ன எப்ப பாரு குழந்தைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா. அது 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 தூங்குறப்ப வர வேண்டியதுதானே. அது 24 மணி நேரம் தொங்கிட்டே இருக்குது. அது எப்படியா இருந்தா 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்குது இல்ல அப்ப வந்துட வேண்டியதுதான். ஆமாங்க. அப்ப இந்த புக் படிப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இதெல்லாம் போட்டு பாத்துக்குவாங்க. அது அப்படிதான் வர முடியும். அதுக்காக குழந்தையும் விட முடியாது, இதையும் விட முடியாது. இப்ப கத்துக்கலன்னு விட எப்ப முடியாது. கத்துக்கொள்ள முடியும்? ஆமாங்க. இப்ப கத்துக்கல எப்ப கத்துக்கிறது? அதையும் சொன்னேன். நீங்க ம். தான் முடிவு பண்ணணும். பணம் வேற அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆமா, லக்கு இந்த வயசுலயே கிடைச்சிருக்கிறது அதிர்ஷ்டம் உண்மையிலேயே. ஆமா. வயசு சின்ன வயசு 30 கண்டிப்பா கூட உங்களுக்கு. இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, அவங்க ஆமாங்க. நோயே போயிடுச்சுங்க. எல்லா ரொம்ப நோயும் கொடுக்கும். போயாச்சு. 15 கிலோ, 16 கிலோ கரைஞ்சாச்சு. ஆ ம். அறிவுடல் வந்துடுச்சு. அறிவுடல் வந்தாச்சு. அவங்களுக்கு அறிவுடல் வந்து விட்டது. இனி கண்டிப்பாங்க. நம்ம கண்டிப்பா. இன்னும் உடல் எடை கணவரும் மாறிட்டாரு. கணவருக்கும் வந்து 60, 62 கிலோ இருந்து 50 கிலோ வந்துட்டாரு. 52 கிலோ ஓ! என்னமோ சரி, வந்துட்டாரு. சரிங்க. அ அத பத்தி எனக்கு சரிங்க. முழு ம். விவரம் தெரியாது. செய்தி அனுப்பிச்சுட்டே இருப்பாங்க. ரத்தமும் சுத்தமாயிடுச்சு. சரிங்க. சரிங்க. வெங்கடேசன் வந்து ரத்த சுத்தம். அவரு தான் எனக்கு எல்லா நோயும் இருந்து நல்லா போச்சுன்னு எழுதுறாரு. இதை விட என்ன வேணும்? ம். ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. அப்புறம் காட்டு மிராண்டிகள் அப்புறம் இது வந்து இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறதுனால நாம என்ன பண்ணணும்னு தேடி வரவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது நானும் மருத்துவரை மாறிட்டேன் இதுக்கு அதனாலதான் சொன்னேன் கடுமையான விதிகளை போட்டு நீங்க மருத்துவரை மாறி சொன்னபடி கேட்டா தான் சொல்லி தருவேன்னு சொல்லி தான் அருணும் உள்ள வந்தாங்க புரியுதுங்களா. சரிங்க, சரிங்க. சும்மா எல்லாருக்கும் சொல்லித் தர முடியாது யாருக்குமே தேவையும் இல்லை எனக்கு யாரும் சும்மா சொல்லித்தரணும் அவசியம் எனக்கு இல்லை. ம். ஐயா அதனால எனக்கு சும்மா சொல்லி தந்தா அதனோட மதிப்பு தெரியாதுங்கய்யா. நம்மளுக்கு அருமை இது பைசா கட்டுனா தான் அது ஆமா ஆமா பின்ன எல்லாம் காசு சம்பாதிக்க நாய் மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. அதான். ஆ நாம நாம வெளிநா கேப்பங்கய்யா. நாங்களும் கேப்போம் அப்பதான். ம் ஃபாலோ பண்ணுவோங்கய்யா. அந்த ஆமா மாரி செய்வோம். ஆ இல்ல சும்மா சொல்லிக் குடுத்தாலாம் தெரியாதுங்கய்யா. அதோட அருமையா தெரியாது, அது புரியாது. எதுக்கு அந்த அக்கறையே வராதே. இப்ப எனக்கே இந்த அக்கறை வராது. வராதுங்க. சும்மானா வரவே வராதுங்க. யாருக்கும் வராது இல்ல. ம். போடான்ட்டு போயிட்டே இருப்பேன் நானு.
இது ஆமாங்கய்யா. எனக்கு இந்த பராமரிப்பு செலவு பல பேர் கொடுப்பாரு. எனக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மாசம் வந்து நன்கொடையே எனக்கு 20,000 வருது எனக்கு. சரிங்க, சரிங்க. நன்கொடையே 20,000 வருதுங்க. இவரு பிஜி வந்து நன்கொடை 15,000 கொடுக்குறாரு. இன்னொருத்தர் பொறியாளர் ஒரு 5,000 சரி, கொடுக்குறாரு. திருவிழா சரி, சேர்ந்தவர் சரிங்க. 10,000 கொடுக்குறாரு. எனக்கு வெறும் நன்கொடையே எனக்கு 20,000 வருது. நன்கொடை. சரிங்க. ஆ, ஆ, ஆ. இது மருத்துவ மாணவர்களே சேர்த்துட்டேன்னு வச்சுக்க லட்சக்கணக்கில் வரப்ப நான் டாக்ஸ் கட்ட வேண்டிய இடம் போவேன். அதெல்லாம் ஒழுங்கா கட்டினா தான் நான் வந்து எல்லாம் சொல்லி தர முடியும். சரி, சரி. நான் வந்து டாக்ஸ் கட்டுற அளவுக்கு போகணும். என்னது? ஓகே. வருமான வரி கட்டுற டாக்ஸ் அளவுக்கு கட்டுற போகணும். அளவுக்கு ஆமா, போகணும். அரசாங்கம் வந்து இந்த சரி. மாதிரி கல்வி இருக்குன்னு அரசாங்கத்துக்கு புரிய வைக்கணும். இந்த மாதிரி புரியணுங்க. சொல்லி கண்டிப்பா புரிய வச்சிருவீங்கய்யா. எப்படிடா இப்படி பணம் சம்பாதிச்சீங்க? ஆமாண்டா, இந்த மாதிரி இந்த நீர் மருத்துவத்தை சொல்லி கொடுத்தா இது பரிணாம நம்ம நாட்டுல இருந்த மருத்துவ மருந்து தொலைச்சுங்காட்டி நாசமா போச்சு. நீட்டு தேர்வு எழுதி குழந்தைங்க தற்கொலை பண்றாங்க. இதை கத்துக்கிட்டா நல்லா இருக்கும்டான்னு சொல்லி அவனுக்கு புரிய வைக்கணும். கண்டிப்பாங்கய்யா. இதெல்லாம் வரும். இப்ப இத்தனாயிரம் வீடியோ போட்டிருக்கேன், யாருக்கும் தெரியாம இருக்குமா? எல்லா நீதிபதி ஆஹ், எல்லா டிவியும் எல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பானுங்க. டிவி பார்ப்பானுங்க, என்ன சொல்றான்னு பார்ப்பாங்க, ஊடகத்தை பார்த்துட்டு தான் இருப்பாங்க, போலீஸ் பார்க்கும், காவல்துறை பார்க்கும், நீதிமன்றம் பார்க்கும், எல்லாரும் ஆராய்ச்சி பண்றவங்க பார்த்துட்டு தான் இருப்பான். ஓகே. ஆனா சும்மா நான் பப்ளிக்கால போட்டுட்டு இருக்கிறேன், மறைச்சா வச்சுட்டு இருக்கிறோம். இங்க வியாபாரம் ஏதோ மறைச்சு வச்சு ஏதாவது நம்ம கஞ்சா வியாபாரமா பண்ணிட்டு இருக்கிறோம், மறைச்சு வச்சு வியாபாரம் பண்றது இல்ல. எல்லாருக்கும் தெரியற மாதிரி யூடியூப்ல போடுறேன். நீர் மருத்துவம் போட்டாவே எவ்வளவு வருது பாருங்க. பாத்தீங்களா இல்லையா? நீர் மருத்துவம் போட்டேன்னு எவ்வளவு வருது. பாப்பீங்களா? பாக்குறேங்கய்யா, பாக்குறேன். யூடியூப்ல போட்டா அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்குதுங்கய்யா. ஒண்ணு ஒண்ணா ஆஹ் பாக்குறேங்கய்யா. அது கூகுள்ல போய் வந்துட்டே போனீங்கன்னா இருக்குது. எக்கச்சக்கமா இருக்கு. 5000 இருக்கு. அது யாருக்கு வேணா நீங்க அனுப்பலாம். வேணும்னா கத்துட்டு போ. அவ்வளவுதாங்கய்யா. வேணும்னா பள்ளிக்கூடத்துல சேர்த்துரு. நீ உங்க படிச்ச படிப்புல எதுக்கும் ஆகாது. நீ படிக்க தின்னது படிச்சது எதுக்கும் ஆகாது. உணவன் மேல இருக்க நம்பிக்கை, உணவன் மேல நம்பிக்கையும் போச்சு, நீ படிச்சது நம்பிக்கையும் போச்சு. வெங்கடேசன் வந்து மிகப்பெரிய அறிவாளி. அவருக்கு இன்ஜினியர். அவர் உணவன் மேல நம்பிக்கையை விட்டுட்டாரு, தன் படிப்பையும் தூக்கி எறிஞ்சிட்டாரு. படிப்பையும் நம்பிக்கையும் தூக்கி எடுக்கும் பொழுது 7ஆம் அறிவு பெறும் பொழுது உடம்பு நல்லாயி போச்சு. இதுதான் அறிவு. இதுதான் பேரறிவு. சரியா? அதுல பாருங்க, 2ஆம் பாடத்திலே அவர் சொல்லியிருப்பாரு. 2ஆம் பாடத்திலேயே 2ஆம் பாடத்துல 48ஆம் பக்கம் எடுங்க. 48ஆம் பக்கம், 49ஆம் பக்கம். அப்படியே படிச்சோம்லங்கய்யா. அதேதான். அது ஒண்ணு இருக்கா, நீங்க படிச்சீங்கன்னா அதான். தெரியும். மேலேயே போட்டிருக்காரு சரி, பாருங்க. சரி. ஆஹ் எனக்கு எனக்கு வந்து 94 13ஆம் தேதி 7வது மாசம் 94 நான் நீர் உணவு தொடங்கிய போது 93 கிலோ எடை இருந்தேன். 3 மாதங்களில் எடை 76 கிலோவானது. 19/12/94, அதாவது நான் 7ஆம் மாசம் தொடங்குறாரு, 12ஆம் மாசம் முடிக்கிறாரு. அப்ப 5 மாசத்திலேயே 64 கிலோவா மானது. அப்புறம் மறுபடியும் 62 கிலோ மானது. அப்ப 5 மாதத்தில் அவர் என்ன பண்றாருன்னா 32 கிலோ 31 கிலோ குறைக்கிறாரு. குறைச்சாரு. நான் என்ன பண்ணேன்னா, நான் 80 நாள்லயே 20 கிலோ குறைச்சேன். 80 நாள்ல. ஆமா. அதன் சரிங்க. பின் இதுவரை இதுவரை இன்று எனக்கு 60 வயது ஆகிறது. அப்ப சொல்றாரு, 62 கிலோவில் இருந்து கீழே இறங்கவில்லை. என் சுகர், பிரஷர், மூட்டு அதை வந்து உடம்பு என்ன பண்ணுதுன்னா, அணுத்துகள் இருந்து நைட்ரஜன் அணுத்துகளை மாத்திக்குது, ஆக்சிஜன் இருக்கிற அணுத்துகளை மாத்திக்குது. அப்புறம் வெப்பத்தில் இருக்கிற அணுத்துகளை மாத்திக்குது, சூரியனிலிருந்து வரக்கூடிய அணுக்கதிர்களை மாத்திக்குது. எல்லா அணுக்கதிர்கள் தான். இந்த அணுக்கதிர்கள் பூரா வேகம் உடல்ல பாஞ்சு வேகமா உடம்பு தக்க வச்சுக் கொள்ளுது. அப்ப இயற்கை வந்து திட்டமிட்டு தான் நம்மளை படைச்சிருக்குது. இயற்கை திட்டமிட்டு தான் நம்மளை படைத்திருக்கிறது. இவர் எந்த வகையிலும் சாகக்கூடாது என்பதற்காக இயற்கை திட்டமிட்டிருக்குது. அதுக்கு 7ஆம் அறிவை பயன்படுத்த சொல்லுது. அதான் விஷயமே. 7ஆம் அறிவுங்கிறது அந்த 7ஆம் அறிவுங்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா செய்து பார்த்து கண்டுபிடித்தல், அவ்வளவுதான். 5ஆம் அறிவு 6ஆம் அறிவெல்லாம் வந்து சும்மா அடுத்தவனை பிச்சை எடுத்துக்கிட்டே வந்து மனப்பாடம் பண்ணி தேர்வு பண்ணி செய்து பார்க்காமையே கற்பனை பண்ணாமையே ஓடிட்டு இருக்கிறது. 7ஆம் அறிவுங்கிறது செய்து பார்த்தல். 7ஆம் அறிவு அறிவின் வலிமை அதிகமாக வேண்டும். கேள்வி கேட்டு 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 அறிவின் வலிமை அதிகமாக்கின்ற பொழுது அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு இயற்கை சக்தி. அப்ப அதுதான் இயற்கை நோக்கம். இயற்கை நோக்கம் தான் அழிந்தாலும் தன் குழந்தை சாகக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளவு ஆற்றல் நம்ம கொடுத்துருக்கு. இது வெள்ளைக்காரன் புரிஞ்சுக்கிற காலம் வரும். இப்பதான் வந்து வெள்ளைக்காரனுக்கு போய் சேரணும். அதனாலதான் நான் யூடியூப்ல போட்டுக்கிட்டே இருக்கிறேன். வாட்டர் டயட் இங்கிலீஷ்லயே போடுறேன். எவனோ ஒருத்தன் பார்ப்பான், பார்க்காம இருக்க மாட்டான். யூடியூப் வந்து உலகம் புறம் போகுது. எல்லாம் இன்டர்நெட்டுங்கிறது ரொம்ப சாதாரணம். யாரு வேணாலும் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுது இல்லையா? அந்த சாட் ஜிபிடில போட்டீங்கன்னா, அந்த சாட் ஜிபிடின்னு ஒன்று இருக்குது, அந்த ஆப் இருக்குது, வாட்ஸ்அப் ஆப் மாதிரி போட்டீங்கன்னா என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லும். அது
ஓ சரிங்க. என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும். இன்னைக்கு கேள்வி கேட்க தமிழ்லயே என்ன மொழியில அதுக்கு மொழியே கிடையாது. அதுக்கு எந்த மொழியில வேணா கேள்வி கேட்கலாம். வாயில பேசினா அப்படியே பதிவாயிரும். வாயில பேசினீங்கன்னா பதிவாயிருங்கய்யா. அப்படியே அப்படியே எனக்கு இதுக்கு விளக்கம் சொல்லுன்னு சொல்லினா டக்குன்னு அப்படியே விளக்கம் சொல்லிடும். ஓ சரி. ஆமா இன்னைக்கு ஆமா. இன்னைக்கு இவ்வளவு விஞ்ஞானம் இது வரவங்க எடுத்தா பரவாயில்ல ஏங்கய்யா, இத்தனை பேர்த்துக்கு போய் சேருது ஆமா எல்லாம் சொல்றீங்க பாத்துக்கிறேன். சீக்கிரம். சீக்கிரம் சீக்கிரம் போகுது பாருங்க. கண்டிப்பாங்கய்யா. இப்ப உட்காந்து போகுது. நீ உங்களை நான் நேர்ல பார்த்ததே கிடையாது. வகுப்பு எடுக்கிறேனே இல்லையா? உங்க கூட வகுப்பு ஆஹ் எடுக்கிறேன், பேசுறேன், சந்தேகம் தீருது. உடனே பாக்குறீங்க. அமெரிக்கால இருந்து பேசுறேன், லண்டன்ல இருந்து பேசுறேன், சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன். எங்க இருந்து யாரு கனடாவுல எங்க இருந்து பேசுறாங்க ஏங்கய்யா, எல்லாம் ஜாயின் பண்ணிருது பாருங்களே, இது டக்கு எவ்வளவு டக்குன்னு வந்தாச்சு. உண்மையிலேங்கய்யா. ஆமா எல்லாம் பாக்குறாங்க, புத்தகத்தை பாக்குறாங்க, உம் அவங்க செஞ்சு பாக்குறாங்க. என்னடா உடம்பு சரியாயிட்டு இருக்குது, இத்தனை கோடி செலவு பண்றமே நல்லா ஆகல, இது ஒண்ணுமே இல்ல நல்லா ஆஹ் ஆகுதுங்கிற வந்துருதே இல்லையா? யாருமே கண்டிப்பா கண்டிப்பாங்க. இயற்கை எவ்வளவு எளிமைப்படுத்தி பாருங்க. விஞ்ஞானம் நம்மளை இணைக்குது. அறிவு நம்மளை இணைக்குது. மெய்யறிவு மெய்யறிவு அறிவியல் அறிவியல் மெய்யறிவியல் ரெண்டு இணையுது பாருங்க. இணையறப்ப உண்மை தெரிஞ்சு போகுது. வெறும் மெய்யறிவு பேசிட்டு என்ன பண்ண போறான்? வெறும் மனதை பேசி என்ன உடம்பை பேசாம மனதை பத்தி உம் பேச முடியாது. உடம்பை சரி செய்யாம வேற எதுவும் பண்ண முடியாது. உடம்பை சரி செய்யாம உடம்பு தான் பிரச்சனையே எல்லாத்துக்கும். உடம்பு தான் பிரச்சனை, பிரச்சனை. உடம்பு தான் துன்பம். இன்பம். அது பசி துன்பம். ரத்தத்தை சுத்தம் பண்ணலைன்னா ஒண்ணுமே இல்லை ஏங்கய்யா. ரத்தத்தை ரத்தத்தை சுத்தம் பண்ணலைன்னா ஒண்ணுமே இல்லைங்க. மரணம் தான். ரத்தத்தை சுத்தம் மரணம். இப்ப உங்க வீட்டுக்காரர் என்ன, உங்க வரும். வீட்டுக்காரர் தாத்தா மாமன் வச்சு என்ன பண்ணு பாருங்க நீங்க. கண்டிப்பா கண்டிப்பாங்கய்யா. அவங்கள என்ன ஆகுறான்னு பாருங்க. ரத்தம் சுத்தமாக இப்ப அவங்க இறைச்சி திங்கிறாங்க. ரத்தம் சுத்தமாக உள்ள உடம்பு பூரா கிருமிகள் அண்டி கிடக்கு. நாத்தம் எடுக்கும். உம் என்னது? நாத்தம் எடுக்கு. நாற்றம் சாக்கடை கண்டிப்பாங்க. நாத்தம் அடிக்கும். சாதாரண இல்ல. இறைச்சிங்கிறது பிணத்தை திம்பான். இறைச்சிங்கிறது பிணம். கண்டிப்பா. இறைச்சிங்கிறது பிணம். சரிங்க. அந்த பிணத்தை தின்னு போட்டு எப்படி ஆரோக்கியம் வரும்? கண்டிப்பா வராதுங்கய்யா. பிணம் திங்கிறவனுக்கு எப்படிங்க ஆரோக்கியம் வரும்? வரவே வராதுங்கய்யா. அப்புறம் என்ன அறிவு இருக்குது உங்களுக்கு? உம் பிணம் திங்காத உங்களை பார்த்து கேட்கறானே, பிணம் திங்கிறவனுக்கு ஏன்டா பிணம் தின்னால் ஆரோக்கியம் எப்படா வரும்? இறைச்சி கண்டிப்பா சாப்பிட்டா ஆரோக்கியம் வரும். கண்டிப்பாங்க. இறைச்சி சாப்பிட்டா ஆரோக்கியம் வரும் எந்த நாட்டில் நிரூபிச்சிருக்காங்க? இறைச்சியே நிரூபிக்கலீங்க, அதை அப்படியே அப்புறம் பழகிட்டாங்க அவங்க. அரபு நாட்டுல தான் இறைச்சி திங்கிறான். எல்லாம் சுத்தி சொந்த வந்து எல்லாம் சேர்ந்துக்கிறாங்களுங்கண்ணா கேள்வி கேட்க, இதனாலதான் உனக்கு வந்தது அப்படின்னு. சரியா சரியா இறைச்சி சாப்பிட்டா இப்படி இந்த கேள்வி நாம கேட்கணும். இப்ப நான் உங்களுக்கு இந்த வீடியோல போட்டோம்ல, இந்த வீடியோ பதிவாது பாரு அது 4 பேர். இன்னும் கேக்குறாங்கய்யா. கண்டிப்பாங்கய்யா, போட்டு காட்டுறேன். என்ன நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இறைச்சி சாப்பிட்டால் ஆரோக்கியம் வரும். அரபு நாடு 24 நாள் கறி திங்கிறான். 20 நாள் அவன் மாட்டுக்கறி திங்கிறான், 20 நாள் ஒட்டக்கறி திங்கிறான். அவன் ஒட்டக்கறி கண்டிப்பாங்க. தின்னா ஆரோக்கியம் வரும் அவன் நிரூபிச்சிருக்கான் அவன். கிடையவே கிடையாதுங்கய்யா. நீனாவது வாரத்துக்கு ஒருக்கா கறி திங்கிறான், 22 நாள் கறி திங்கிறான். அவனுக்கு என்ன புற்றுநோய் வருது? வருது. அரபு நாட்டுல ஏன் புற்றுநோய் வருது? அரபு நாட்டிலே சக்கரை நோய் வருது, அரபு நாட்டிலே சளி நோய் வருது. அரபு நாட்டில் நோய் ஏன் வருது? அரபு நாட்டுல ஏன் நோய் வருது? கண்டிப்பாங்கய்யா. சைனால பூரா பன்னிக்கறி பாம்பு கறி எல்லாம் திங்கிற. அப்படியே நோய் வருது உனக்கு? நோய் வருது. விபச்சாரம் பண்றான், விபச்சாரம் நடக்குது, எல்லாம் விபச்சாரம் நடக்குது. சாராயம் குடிக்கிறான், பன்னிக்கறியும் திங்கிறான். அப்புறம் ஆமாங்கய்யா. ஏன்டா நோய்? எல்லாம் திங்கிறீங்க, அப்புறம் ஏன்டா நோய் வருது? இப்ப புரியுதா? புரியுதுங்கய்யா. அப்புறம் அப்புறம் அதுதான் அந்த கூமுட்டைகள் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும்? கூமுட்டைகளை வந்து முட்டாள்கிட்ட பேசக்கூடாது. அறிவாளிகிட்ட கண்டிப்பா. அறிவாளி மாதிரி பேசணும். முட்டாள்கிட்ட வாய் முடித்து கம்மிருக்கணும். முட்டாள்கிட்ட முட்டாள் மாதிரி பேசிக்கணும். கண்டிப்பா. ஆமா 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 அவ்வளவுதான். நல்லா தின்னு சாவிடான்ட்டு போக வேண்டியதுதான். அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். நல்லா திருட்டு சாவுங்கடாங்க வேண்டியது. நல்லா திருட்டு சாவுங்க, நான் பரவாயில்ல இப்படியே இருந்துட்டு போறேன், நீ நல்லா இருந்துட்டு சாவு. உம் அப்படியே உம் நல்லா தின்னுட்டு சாவுன்னு சொல்ல வேண்டியது. என்ன பெரிய வாழ்த்த வேண்டியதா? தின்னு கூட சாகத்தானே போறேன், நீ சாவுன்ட்டு போக வேண்டியதானே? அவ்வளவுதான், அவ்வளவுதாங்கய்யா. ஒரே அடிதான். சுத்தியில எடுத்து அடி சாத்திட வேண்டியதுதான். நாம வந்து அறிவாளி ஆயிட்டோம்னா மற்றவங்க சாத்த வேண்டியதானே? முட்டாள்கிட்ட முட்டாள் மாதிரி தான் பேசணும். முட்டாள்கிட்ட ஆமா எனக்கு அவனே ஆமாங்க. முட்டாள்கிட்ட வந்து அறிவாளித்தன்மை எதுக்கு பேசணும்? பேசணும். கரெக்டுங்க. முள்ளால் தானே குத்தணும், முள்ளால் தானே எடுக்கணும். கரெக்ட் கரெக்டுங்க. முள்ளு குத்திட்டு அப்புறம் முள்ளு வச்சுதான் எடுக்கணும். எடுக்கணும். ஆமா ஆணில அப்ப ஆணி செவுத்துல இருந்து சமட்டி எடுத்து அடிக்கணும். ஆணி வலிக்குமா எடுக்கணுங்க. நினைச்சீங்கன்னா அப்புறம் சமட்டிக்கு வேடையில ஆணி வலிக்குதான் செய்யும், சமட்டி அடிச்சுதான் தீரணும். அது அப்புறம் ஆணி அடிக்கிறப்ப செவுரு செவுரு கொஞ்சம் இது வரும். ஆணி சூடாயிருச்சு, இந்த சூடு வந்தாத்த சுரண்டு வந்தாத்த வரும். அதுக்காக நாம கவலைப்பட முடியாது. ஆமா அதுக்காக இது யாரா இருந்த இப்ப என் வீட்டுக்காரி வந்து கடுமையா கேள்வி கேட்பணும்ல. அதான்யா. வீட்டுக்காரி எனக்கு பேசவே மாட்டாளே, வாய் மட்டும் கம்முனு. உன்னுடைய ஆரோக்கியத்தை காட்டாதே கேட்ட அப்படிங்கிறாங்க. ஆரோக்கியத்துக்கு உலக சொல்லிட்டு நான் வைத்தியனா மாறி நான் வந்து தப்பிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாங்கய்யா. சொல்லிட்டு இருக்கிறேன்.
அப்ப என் குழந்தைகள்ட்ட போட்டு என் குழந்தைகிட்ட வாய் திறந்து என்கிட்ட பேச மாட்டாங்க. ம். அவர்கிட்ட சொல்லுவேன் அறிவே இல்லைங்க இருக்கா. அவங்க ஆ. உங்க வீட்லயே அவங்கவங்க மாத்திக்கிட்டு தானங்க, யாரையும் நாம் மாத்த முடியாது இல்லையாங்க, ஆமா. சொல்லலாம். அது அவங்க உங்க தெளிவா வீட்லயே இருக்காங்க. மாத்த அவங்க முடியாது தெளிவா பாருங்க. இருக்காங்க. என்னை பார்க்குவாங்க, பேசவே மாட்டாங்க என்கிட்ட. ஏன்னா என்ன பண்றேன்னு ம். அவங்களுக்கு தெரியும். துன்பம் வந்தா எப்படி மாத்திக்குவேன். சரிங்க. ஏன்னா நான் வந்து நடைமுறை என்னுடைய செய்முறை பார்க்கறாங்க. செய்முறை பார்க்கறனால அவங்க ஒண்ணும் பேச முடியாது அவங்க. பேச முடியாது. ஏன்னா கரெக்ட்டுங்க, கரெக்ட். வீட்டுக்காரி வந்து எதிர்த்து பேசினாலும் அவங்க என்கிட்ட எதிர்த்து பேச மாட்டாங்க. கரெக்ட்டுங்க. வீட்டுக்காரிக்கு அறிவு கிடையாது. அவங்க எதிர்ந்தே வர்றவங்க. ஆனா என் குழந்தை எனக்கு பிறந்தவங்களே அவங்க வந்து என்னை எதிர்த்து பேச மாட்டாங்க. சொல்றது கரெக்ட்டா இருக்குது. கடைப்பிடிக்கிறது வேற. ஆனால் ம். கரெக்ட்டா இருக்குங்க கம்முன்னு இருந்துருவாங்க. கரெக்ட்டா இருக்கனால கம்முன்னு இருப்பாங்க. ஐயா, எங்க நீங்க திருச்சியில் இருக்கிறீங்களாங்கய்யா? நான் இப்ப ஈரோட்ல இருக்கேன். இன்னைக்கு நான் ஈரோட்ல இருக்கிறேன். சரி, சரி, சரிங்க. நான் இன்னைக்கு ஈரோட்ல தான் இருக்கேன். ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் சரி. கோபிச்செட்டிப்பாளையம். ம். கோபிச்செட்டிப்பா சரிங்க, சரிங்க. என் சொந்த ஊரே இதுதான். பிறந்து வளர்ந்த எல்லாம் இங்க தான் இருப்பேன். பெரும்பாலும் இங்க தான் இருப்பேன். ஆ, கோபிச்செட்டிப்பாளையமாங்கய்யா? ஆமா. ஓ, சரி, சரி. கோபிச்செட்டிப்பாளையத்துல ஃபர்ஸ்ட் பேருந்து நிலையத்துக்கு பின்னாடி ஒரு 500 மீட்டர் நடந்து வந்தாலும் 2 நிமிஷத்துல நடந்து வந்துடலாம். ஓ, சரி, சரிங்க. சீதா கல்யாண மண்டபம் சொல்லுவாங்க. கோபியில சீதா கல்யாண மண்டபம் பெரிய சீதா கல்யாண மண்டபம் சொல்லுவாங்க. இந்த சீதா கல்யாண மண்டபம் அதுக்கு ஓ, பின்னாண்ட. சரி, சரி, அப்புறம் சரிங்க. சீதாலட்சுமி முடச்சூர் சொல்லுவாங்க. முடச்சூர் சந்தை. முடச்சூர்பாங்க. சரி. ஆ, சரி, நீங்க வெள்ள கோயில். நீங்க வெள்ள சரிங்க. கோயிலா? நீங்க வெள்ள கோயில் எந்த ஊரு? வெள்ளை கோயில். ஐயா, வெள்ளவாயில இருந்து உள்ள ஒரு 10 கிலோமீட்டர் காளிபாளையம்னு சொல்லுவாங்கய்யா. ஓ. அதெல்லாம் சின்ன சின்ன கிராமங்கய்யா, 10 10 இருக்கிற வீடு அதெல்லாம். சின்ன வண்டி வா. சின்ன ஊருங்கய்யா. ஓ, பேருந்து வசதிலாம் இருக்கா? அதெல்லாம் இல்லைங்கய்யா, முதல்ல மினி பஸ் போயிருந்து, இப்ப எல்லாம் நிறுத்திட்டாங்கய்யா. 3 4 வருஷமா எதுவுமே இல்லைங்கய்யா. ஓ, நம்ம அந்த வண்டி வாகனத்துல வந்தாக்க 10 கிலோமீட்டருக்கு அது வெள்ளை பரவாயில்ல. கோயில்ல இருந்தா. அப்ப அமைதியா இருக்கு. ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. காற்றோட்டம் நல்லா இருக்கு. ஆமாங்கய்யா. அமைதியா இருக்கேன். வந்து பிரச்சனையே இல்ல. அது மெயின் ரோடு தாங்கய்யா. நல்லா முன்னாடியே எந்நேரம் வண்டி போய்கிட்டே தான் இருக்குங்கய்யா, நைட்டும் பகலு காரு. ஓ, லாரி அதுல எல்லாம். அவங்க போயிடுறாங்க. ஓ, அதுல போயிடலாம். அதுல போயிடுறாங்க. வெள்ளை வயல்ல இருந்து வைரமடம் அந்த ரோடு ஜாயிண்ட் ஆறதுனால அதுல போயிட்டே தான் இருக்குங்கய்யா, எந்நேரமும் அங்கேயே வண்டி போய்கிட்டே தான் உங்களுக்கு இருக்குங்கய்யா. பக்கத்தால பெரிய ஊருங்கிறது எது? பக்கத்தால பெரிய ஊருங்கிறது எது? ஆ, வெள்ள ஐயா, கோயிலா? பெரிய ஊர்னா வெள்ளை கோயில் தானுங்கய்யா. உங்களுக்கு அதுக்கு 10 கிலோமீட்டர் தான் இல்லையா? 10 கிலோ 10 கிலோமீட்டருங்கய்யா. மருத்துவமனை பெரிய 1 கிலோமீட்டர்லயே மளிகை கடை, அத்தியாவசியம் அதெல்லாம் இருக்குங்கய்யா. ஆ, அப்புறம் கொஞ்சம் பெரிய ஊர்னா எனக்கு வரணும் அப்படின்னா வெள்ளை கோயில் தானுங்கய்யா. அதான். வேற வெள்ள எதுக்கு கோயில் வர்றதுனால தெரியுது. ஆமா. வெள்ளை கோயில். காங்கேயம் எல்லாம் பக்கம் பக்கம். வெள்ள கோயில், காங்கேயம், தாராபுரம் காங்கேயம், வெள்ளை கோயில், கரூர். நீங்க போயிருப்பீங்களா பஸ்ல? எல்லாம் அதேதாங்கய்யா. சுத்தி இருக்கேன். எனக்கு எல்லா ஊரும் என்ன பயிற்சி ம். கொடுத்துரும். அதெல்லாம் அப்பெல்லாம் எல்லா ஊருக்கு போய் சுத்தி இப்ப அதெல்லாம் கிடையாது. இப்ப நேர இன்டர்நெட் யாரா இருந்தாலும் சரி, கூகுள் ம். சந்திப்புல வந்துட வேண்டும். இனிமேல் அதான் அதெல்லாம் தேவையில்லை. இது அறிவியல் வளர்ந்தாச்சு. தேவையில்லை. ஆ, அவ்வளவுதாங்க. வேணும்னா வந்து வேணும்னா வகுப்பு எடுத்துக்க வேண்டியதா, கத்துக்க வேண்டியதா. நீங்க வர்றீங்களா அப்படி கத்துக்கிட்டே இருக்க வேண்டியதா. அதான் இருக்கு. அவ்வளவுதாங்க. எங்க இருந்தாலும் கத்துக்கலாங்கய்யா. அப்ப இருந்த ம். இடத்துல ஆரோக்கியம் வராம நீங்க இருக்கிற இடம் வந்து இப்ப 20 ஏக்கர் பூமியில காற்று நான் வந்து 5 சென்ட் இருந்தா போதுங்க. நீங்க வந்து அப்ப 50,000 சென்ட் ம். வச்சிருக்கீங்க. அடேங்கப்பா. ம். ம். அப்ப தேவையான காய்கறிய ஒரு பப்பாளி மரம், ஒரு முருங்கை மரம் இருந்தா போதுமாறு. ம். ஆமாங்கய்யா. ஒரு பப்பாளி பப்பாளி. இருக்குது, முருங்கை. அப்புறமா போட்டா மயில் வந்து சாப்பிட்டு போயிருங்கய்யா. காய்கறி எல்லாம் போட்டு ஒண்ணும் பண்ணல. மயில் பூரா மயில் நிறைய நீங்க என்ன பெருகிருச்சாங்கய்யா. பண்ணீங்கன்னா, சும்மா நீங்க ஒரு 5 சென்ட்டுக்கு மட்டும் உங்க 5 சென்ட்டுக்கு மட்டும் பட்டி போட்டுக்கங்க. ஒரு 5 சென்ட்டுக்கு மட்டும். பாட்டி அவ்வளவுதான். அது அதான். என்னமோ பண்ணு. ஐயா, நீங்க இந்த புக்கு வரையில திருச்சின்னு வந்தாங்கய்யா. இயல் திருச்சின்னு எழுதி இருந்ததா, அதனால நீங்க ஆமா. திருச்சின்னு திருச்சியில ஆமா என் பொண்ணு போட்டுருவீங்க. ஆமா திருச்சியில தான் இருந்தா அங்கிருந்து அனுப்புவாங்க அவங்க. ம். ஓ, இயலாங்கய்யா பேரு. இயல் ஆமா. திருச்சின்னு வந்தது, அதனால நீங்க. ஓ, சரி, சரிங்க, அதனால கேட்டாங்கய்யா. இப்ப என் பொண்ணு இதை நிரூபிக்கணும். என் பொண்ணை தான் அதுக்கு தான் ஜெர்மனி அனுப்ப போறேன். அங்க அனுப்பிச்சு அவங்க. ஃபர்ஸ்டா நிரூபிங்க. ஆமா. அது அந்த வெள்ளைக்காரனுக்கு நிரூபிச்சிடலாம். நான் இங்க பாக்குறேன் இந்த இஸ்ரோ. நீங்க ராணுவத்துறையில பேசிட்டு இருக்கிற ராணுவத்துறையில அவங்க இப்பதான் ராணுவத்துறையில எங்க கூப்பிட்டு பேசியிருக்காங்க. சரின்னு சரிங்க. இருக்கேன். அது பார்க்கலாம். அவங்கள வர சொல்லியிருக்கேன். நீங்க கூகுள் மீட்ல வாங்க. யாருக்கு ஆ, பயிற்சி ஆ. கொடுக்கணுமோ அவங்க சொன்ன அவங்க சிபாரிசு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பயிற்சி இருக்குன்னு சிபாரிசு விண்வெளிக்கு பண்ணியிருக்காங்க. போறதுக்கு ஏங்கய்யா? ஆமா. விண்வெளிக்கு போறதுக்கு சிபாரிசு பண்ணியிருக்காங்க. இந்த வெங்கடேசன் சரிங்க. புத்தகத்தை நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கொடுத்துட்டேன். 15 வருஷத்துக்கு முன்னாடியே ராணுவத்துறையில வந்து ம். தனிப்பட்ட அவர் நல்லவர். அவர் தஞ்சாவூர்காரர் அவர். சரி, சரி, சரிங்க. ராணுவத்துறையில வெங்கடேசன் ஐயா. ஆமா. ராணுவத்துறையில ஒரு ராணுவத்துறையில பல்வேறு ராணுவத்துறையில ஆராய்ச்சி பிரிவுன்னு தனியா இருக்கு. ஆ, ஆ, ஓ, விஞ்ஞா சரி, சரி, சரிங்க. ராணுவத்துறையில விஞ்ஞான பிரிவுன்னு தனியா இருக்கு. ராணுவம் வேற, விஞ்ஞானம் வேற. ம். ஓ, சரி, சரிங்கய்யா. ராணுவத்துக்கு ம். தேவையான விஞ்ஞான பிரிவு, ராணுவத்துக்கு தேவையான விஞ்ஞானம். ம். அந்த அறிவியல். அந்த துறையில இந்த வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிற ஒரு துறை இருக்கு. அந்த துறையை சேர்ந்தவர். அவர் பேரு இளவழகன்னு பேரு. இளவழகன்.
தஞ்சாவூர்காரர். சரி. தஞ்சாவூர்ல அவர் படிச்சிருப்பாரு. அவர் வந்து உணவில்லாமல் வாழும் கலை வெங்கடேசனுடைய புத்தகத்தை சொல்லி கொடுத்தார். அவர் வந்து இந்த ராணுவத்துல வரக்கூடிய பிரச்சனை கிட்ட பேசினாரு. ராணுவத்துல நானும் ஓ, சரி. ராணுவத்துல வரக்கூடிய இந்த மாதிரி காமால எல்லாம் காமால வருதுன்னு கேட்கும்பொழுது சரி. அரிசி சோறும் சரிங்க. இறைச்சியும் தான் காமால வரும்னு சொன்னேன். அரிசி சோறும் இறைச்சியும் தான் காமால பண்ணும். இருக்கு. அது உணவே தப்புன்னு நான் சொன்னேன். உணவே தவறு. அரிசி சோறும் நானும் ராணுவத்தில் இருக்கிறவங்க தான் அரிசி சோறும் காமலை சாப்பிட்டேன். அது கடுமையான உடற்பயிற்சி. அரிசி சோறு சாப்பிட்றீங்க. அரிசி சோறு சாப்பிட்டு அரிசி சோறு தான் கல்லீரல் கெட்டு போயிடும். அப்புறம் இறைச்சி சாப்பிட்டா கல்லீரல் கெட்டு போயிடும். எல்லாமே கெட்டு போயிடும். எல்லாம் கெட்டு போய் உடம்பு கெட்டு போய் அழுகி போய் தான் காமாலை வரும். காமாலைங்கிறது உள்ள இருக்கிற பாக்டீரியா டெவலப் ஆயிரும். உள்ள இருக்கிற தீய கிருமிகள் வேலை செஞ்சு கணையம் கல்லீரல் வேலை செய்யாம பண்ணிடும். கணையம் கல்லீரல் வேலை செய்யாம பண்ணிடும். கல்லீரல் கெட்டு போயிடும். கணையம் கெட்டு போயிடும். இறைப்பை எல்லாம் கெட்டு போயிடும். கெட்டு போய் ரத்த மஞ்சளா போய் சாவுல போய் விட்டுரும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒண்ணும் பண்ண தேவையில்லை. தண்ணீரும் கீரையும் சாப்பிட்டு தான் சுத்தப்படுத்த முடியும். அது கடைசி கேள்வி என்கிட்ட கேட்டாரு. அது சரிங்க. பதில் சரிங்க. சொல்லிட்டேன். அது ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க ராணுவத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டேன். ராணுவத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை. ராணுவ வீரர்கள் ஆமா ராணுவ வீரர்கள் ஆரோக்கியமா இருப்பேன்னு யார் சொன்னாங்கன்னு கேட்டேன். ராணுவ வீரர்களுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மதம் இல்லை. அதாவது ராணுவ வீரர்கள் ஆரோக்கியமா இருக்காருங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஆகாரம் சாப்பிட்டா ரத்தம் அழுகி போயிடும். அவங்களும் அதாங்க சாப்பிடுறாங்க. ஆமா, அதனாலதான் அவன் நோய் வருது. சாப்பிடுறாங்க. அந்த நோயில தான் சாகுறான். எல்லாரும் சக்கரை நோய் உள்ள ராணுவ வீரர்கள் அத்தனை பேர் சக்கரை நோய் இருக்கிறவன் தான். ராணுவ வீரர்களுக்கு அத்தனை பேரும் நோயாளிதாமா. கண்டிப்பா கண்டிப்பாங்க. உணவு சாப்பிடுற அத்தனை பேரும் நோயாளி தான். உண்மைதாங்க. அப்ப புரிஞ்சு போச்சா? அது யாரா இருந்தா 3 பேர் ஆகாரத்தை கூட நோயாளி தானே. ஆமாங்க. நீ ராணுவ வீரன் வானத்திலிருந்து வந்தானு கேக்குறேன். இல்ல இல்லையா. அப்படி பார்த்தா காவல்துறையில் இருக்கிற அத்தனை பேரும் புற்றுநோய், சக்கரை நோய், நொண்டி எல்லாம் மூட்டு வலிக்காரன். நம்ம தமிழ்நாட்டுக்கு ராணுவ போலீஸ்காரங்க அத்தனை பேரும் சக்கரை நோயாளிகள் தான். வயிற்ற பாரு எத்தச்சோறு வச்சிருப்பாங்க. வயிறு பாரு எத்தச்சோறு பாரு. எல்லாமே 50 வயிறு மட்டும் 50 கிலோ இருக்கு. எப்படி ஆரோக்கியமா இருப்ப? எல்லாம் ஹார்ட் அட்டாக், புற்றுநோய். தமிழ்நாட்டுக்கு காவல்துறையில ஒருத்தங்க கூட ஆரோக்கியம் கிடையாது. ஆரோக்கியம் ஒரு 5 வயசு பொண்ணுக்கு சக்கரை நோய்ங்க. 10 வயசு பையன் ஒரு டயாலிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 10 வயசு பையனுக்கு. அவன் தேரவே மாட்டானுங்க. தேரவே முடியாது. அவனால நல்லது பண்ணல. அவனால ஃபாஸ்டிங்ல போட்டு குணப்படுத்த வேண்டியது. சுத்தப்படுத்தணும். ஃபாஸ்டிங்ல போட்டு சுத்தப்படுத்தணும். 3 நாள் நீர் பயிற்சி. 3 நாள் நீர் பயிற்சினா நீர் கூட குடிக்கூடாது. அவனுக்கு ஒரு நாளைக்கு 200 ml, ஒரு நாளைக்கு 200 ml மேல 1/4 லிட்டருக்கு மேல குடிக்கூடாது. அவன் குடிச்சானா போய் சேர்ந்துருவான். அந்த மாதிரி பண்ணலாம். பண்ணி அவனை வந்து அப்புறம் சைவ உணவு ஒன்று கொடுக்க வேண்டியதா. 72 மணி நேரம் கழிச்சு ஒரு சைவ உணவு கொடுத்து முதல்ல மலவாயை சுத்தப்படுத்தணும். மலவாயை சுத்தப்படுத்தி விடணும். மலவாய் வந்து இனிமையாக கொடுத்து அந்த புழுக்கையில இருக்கான். அதை வந்து 1 நாள் 2 நாள் கொடுத்தா போதும். அந்த நாத்தமெல்லாம் வெளியே வந்துடும். அப்புறம் 200 ml மட்டும் கொடுத்துட்டு வரணும். 72 மணி நேரம் அவ்வளவுதான். ஒரு 3 நாளைக்கு சேர்ந்தே 1 லிட்டர் தான். 3 நாளைக்கு சேர்ந்தே 1 லிட்டர். ஒரே லிட்டர். 3 நாளைக்கு சேர்ந்தே ஒரே லிட்டர் தான். அது வந்து அப்ப இருக்க சிறுநீர் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 2வது நாள்லயே முதல் நாளே சிறுநீர் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அவளுக்கு மஞ்சளா பிரியும். மஞ்சளா புரியுங்க. சரி, மறுபடியும் 12 மணிக்கு பேசலாம். நன்றி. நன்றிங்க.